கோபியில் தமிழர் உரிமைக் கழகம் சார்பில் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. வெற்றிமாறன் அவர்கள் ஆடுகளம், பொல்லாதவன், வடசென்னை, விசாரணை, அசுரன் போன்ற வெள்ளி படங்களை இயக்கியவர். இவர் இயக்கிய ஆடுகளம் என்ற திரைப்படம் சிறந்த இயக்குனர் என்று தேசிய விருது பெற்றது. மேலும் 6 விருதுகளை பெற்று தற்சமயம் விடுதலை 1 மற்றும் விடுதலை 2 ஆகிய திரைப்படங்களில் மக்களுக்காக தனிப்படை அமைத்து போராடும் போராளி ஒருவனின் கதை இது பல்வேறு தரப்பினரின் பாராட்டை பெற்றது. அதன் ஒரு பகுதியாக இயக்குனர் வெற்றிமாறனுக்கு தமிழர் உரிமை கழகத்தின் சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. மூத்த வழக்கறிஞர் ப. மோகன், இயக்க திருமுருகன், காந்தி தற்சார்பு விவசாய சங்க நிர்வாகி கி.வே. பொன்னையப்பன் மற்றும் மா. கந்தசாமி உட்பட்ட பலர் கலந்து கொண்டு பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் ஏற்புரையை ஆற்றினார். நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடைசியாக ஒரே நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன். அந்த தவறை நான் செய்ய மாட்டோம். அடுத்தது மதிப்பறை செய்ய வேண்டும். மதிப்பறை செய்ய வேண்டும், திறனாய்வு செய்ய வேண்டும். அடுத்தது உழைப்பு இன்றி உற்பத்தி இல்லை, உழைப்புதான் அடிப்படை. வெற்றிமாறன் அவர்களுக்கு அனைவரும் எழுந்திருந்து கையொலி எழுதி வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இந்த விடுதலை என்கிற இந்த ஆவணம் அல்லது இந்த தமிழர்களுடைய போராட்ட வரலாறை காட்சிப்படுத்திய இந்த திரைப்படம் விடுதலை 1, விடுதலை 2 ஆகியவற்றிற்கான பாராட்டு விழா என்பது ஒரு திரைப்படத்திற்கான பாராட்டு விழா, அதனுடைய வணிக வெற்றிக்கான பாராட்டு விழா என்பதாக அல்ல. சாமானிய மக்களாக நாமெல்லாம் சேர்ந்து நமக்கு நம்முடைய வரலாறை கிடைக்கக்கூடிய வெற்றிமாறனுக்கு நாம் அளிக்கக்கூடிய நன்றியாகவும் நாம் எப்பொழுதும் அவரோடு துணை இருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்கான பாராட்டு விழாவாகவும் இங்கே அமைந்திருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். அவர் போராடுறார். எப்படி சிறைக்குள் போராடி அடிக்கடி சிறையிலிருந்து தப்பிக்கிறது, அவர் அடிச்சு சிறைக்குள்ள பத்திரிகை எல்லாம் பண்ணார். சில அவர் மேல வெளியூர் கோயம்புத்தூர்ல பாபநாச திருச்செங்கோடுல பேசிட்டு அறிவிப்பாளர் திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக புரட்சி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு இந்த நூல்களை நான் நல்கிறேன். ஒரு 4 வருஷம் பயணம், நிறைய படிச்சிருக்கோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த 4 வருஷத்தில். அண்ட் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு படம் உருவாக்குறது ஒரு ஆல் சோஷியல் டிஸ்கஷன். அந்த அடிப்படையில் இந்த படம் ஒரு அந்த மாதிரியான ஒரு விவாதத்தை நடத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த மாதிரி நடந்துச்சு. தெளிவனாய பற்றியும் தொடர்ந்து தேடி படித்தாங்க. அது போல